அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. தெய்வத்திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். இந்த விழாவில் வரும்பொழுது நான் ஒன்று நினைச்சிருந்தேன். உதயகுமார் ஐயா நீ போக போக சன்மார்க்க சங்கத்தை தொடங்கணும் அப்படின்னு மாதவன் ஐயா அவர்கள் இன்னைக்கே தொடங்கி வச்சுட்டாரு. அது உண்மையிலே எனக்கு திருவருள் மாதிரி தான் பட்டுச்சு. உண்மையிலே நான் வரும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். முதல் அன்னதானம் செய்யும்போது ஐயா திருபாபு சார் ஐயா அவர்களுடைய ஆசையுடன் அன்னதானத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறதா நாங்கள் அவங்க பேசியிருந்தோம். கொஞ்சம் 5 நாள் முடிஞ்சது கொடுக்குறதா பேசியிருந்தோம். அப்புறம் இந்த 3 மாதத்துக்குள் அவர் தொடங்கணும்னு நினைச்சிருந்தது திருவருளால் இன்னைக்கே ஆரம்பிச்சு வச்சுட்டாரு ஐயா. அந்த மாதிரி சன்மார்க்க பெரியவர்களின் பெரும் உள்ளத்தின்படி இங்கே சன்மார்க்க சங்கம் அதோடைய அன்னதான திருப்பணியும் ஞானதான திருப்பணியும் ரொம்ப நடக்கணுங்கிறது எங்களோட பிரார்த்தனை. மேலும் சிறப்பாக எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், இது மென்மேலும் வளரணுங்கிறது எங்களுடைய மிக தீவிரமான ஒரு முயற்சி. இப்போ நம்ம சன்மார்க்கத்துல பெருமானார் சொன்ன சில ஒழுக்க முறையும் எளிமையாக மக்களுக்கு புரியும்படி ஐயா மரணவிழா பெருவாழ்வு எல்லாம் பேசிட்டாரு, மிகப்பெரிய நிலையில பேசிட்டாரு ஐயா. எளிமையா மக்களுக்கு எதை பெருமானார் சொன்னாரு, எது செஞ்சா நமக்கு நல்லது நடக்குங்கிறத நம்ம இப்ப இதில் பார்ப்போம். இப்ப அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. இதுல எத்தனை பேருமா நம்ம கூட வளர்வு வந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் வளர்வு வந்திருக்கீங்க. அப்போ ரொம்ப சிறப்பு. பெருமானார் பத்தி தெரிஞ்சிருக்கோம். பெருமானார் சொன்ன புலால் மரத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோமா? யாரும் புலால் சாப்பிட்றது கிடையாது, சாப்பிட்றது இல்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா வள்ளல் பெருமானார் சொல்றாரு, இகலோக இன்பமும் பரலோக இன்பமும் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை மட்டும் செஞ்சா போதுங்கிறாரு. ஒன்று, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று, 100 ரூபாய் சம்பாதிச்சா 25 ரூபாய் அன்னதானம் செய்யணும். 3வது, கடவுளை ஆழமாக நினைக்கணும். இந்த 3 செய்தாலே இகலோக இன்பமும் பரலோக இன்பமும் நமக்கு கிட்டுங்கிறாரு. இப்போ நமக்குள்ள என்ன ஒரு சன்மார்க்க சங்கமே வச்சிருக்கிறாரு. ஐயா சொன்னார், வறுமையில நடத்துறதுதான் பெரிய விஷயம். அது உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க ஐயா. ஆனா சன்மார்க்க சங்கத்துல ஐயா பொருள் வருங்கிறாரு, அருளும் வருங்கிறாரு. ஆனா சன்மார்க்க சங்கத்துல எளிமையா இருக்காங்களே, அப்புறம் அப்படியே ஒரு நாள் இறந்து போயிடுறாங்களே, அப்ப அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கலையே, இந்த மாதிரி செல்வங்களும் கிடைக்கல. பெருமானார் சொல்றாரு, ஜீவகாரியம் செய்யும் பொழுது அவரும் பொருளும் எல்லாமே சேர்ந்து வருகிறது. அப்ப இது நடக்கலையே அப்படின்னு சிலருக்கு சில சிந்தனைகள் வரலாம். நிறைய பேர் ஜீவகாரியம் செய்து மென்மேலும் வளர்ந்தவங்க இங்கே இருக்காங்க. ஆனா ஏன் இந்த நிலை இன்னொருத்தருக்கு ஏற்படுது? இது என்னைக்காச்சும் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உழைச்சாதான் முன்னேற முடியும். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? உழைக்காம யாருமே முன்னேற முடியாது. இப்போ ஒரு கோடீஸ்வரர் இங்கே இருக்கிறார். உதாரணத்துக்கு அம்பானி கூட எடுத்துக்கோங்க. உழைச்சு கஷ்டப்பட்டு வறுமையிலிருந்து மேல பல கோடி பல லட்சம் கோடி சொத்து சேர்த்து வச்சாரு. அவர் உழைச்சுதான் முன்னேறார். அவருடைய பையன் என்ன உழைச்சாரு, வரும்போது அத்தனை கோடிக்கு சொத்தா வர. இவரு போன ஜென்மத்தில் உழைச்சதான் இந்த ஜென்மத்தில் வந்தாரு. அதே மாதிரியே ஔவையார் சொல்றாங்க, செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்ததால் எய்த வருமோ இருவிதியம் வையத்து அறப்பாவம் என்று அறிந்த அன்றாருக்கு இன்று வெறுப்பானை பொங்குவான் வேணுங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, செஞ்ச பாவங்கள் எல்லாம் இருக்கும்போது எதுக்கு தெய்வத்தை திட்டணும்? நம்ம எல்லாரும் யாரை திட்டுவோம்னா கடவுளை தான் திட்டுவோம். எதுக்காக கடவுளை திட்டணும்? நம்ம செஞ்ச பாவம் தான் இந்த துன்பத்துக்கு காரணம்.
அப்படி என்னைக்காச்சு பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரிஞ்சு அன்னைக்கு புண்ணியம் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு வெறுப்பான போக்குங்கிற. வெறுப்பான நிகழ்ச்சி போகுமா? இப்ப வெறுப்பான போக்கணும்னா அரிசி பருப்பு தண்ணி ஊற்றி கீழே தீபத்தை வச்சாதான் பானை பொங்கும். அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம அரசியல்களை என்னைக்காச்சும் விதைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம விதைக்கிறோம். இந்த விதைக்கக்கூடிய இந்த அரசியல் தான் அடுத்த பிறவிகள் 100% இருந்தால் இந்த பிறவியே. அதுல நம்ம தவறிட்டோம்னா அடுத்த பிறவிகள் அது வந்து தோணும். இது எந்த ஒரு மாற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு ஆன்மா இருந்த பின் அது கூட வருவது 2 விஷயம் தான். அந்த ஆன்மா செய்த பாவமும் புண்ணியமும். அப்படி நம்ம சிறுக சிறுக செய்யறது நம்ம கூடயே வந்து இறுதி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். ஏன்னா இந்த தேகத்துக்கு அழிக்கக்கூடிய ஆன்மா அழிவு கிடையாது. ஆன்மா பிறந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சொல்லுவோம் நாம பிறந்துருவோம், பிரச்சனை இல்லைன்னா தப்பிச்சிருவோம் அப்படின்னு. உண்மையான ஆன்மீகப்படி பார்த்தோம்னா நம்ம தான் பிறந்து மறுபடியும் இந்த பூமியில இருக்கும். இன்னைக்கு நம்ம தவறு செஞ்சுட்டு நம்ம இறந்துட்டு தப்பிச்சிட்டோம் நினைச்சோம்னா நம்ம செஞ்ச தவறுக்கு அடுத்த பிறகு இந்த பூமியிலே உண்டு. ஒருத்தர் நினைப்பாரு இந்த பூமியில இருக்க இயற்கைகளை நம்ம அழிச்சிட்டு இப்ப நம்ம நல்லா வாழ்ந்துருவோம், செத்த பிறகு மற்றவங்க தான் கஷ்டப்பட போறான்னு நினைச்சிட்டு அவர் பண்ணுவாரு. ஆனால் இவரே தான் அடுத்த ஜென்மம் பிறந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தினாலும் அதே பாதிப்புகள் அனுபவிப்பார். இதுதான் ஆன்மீகத்தினுடைய விளைவு. அப்போ இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே வரணும். புண்ணியத்தை எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு சன்மார்க்க எண்ணங்களோட மகாமந்திரத்தை சொல்லும் போதே பாவம் போகுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. தன் தரத்திற்கு ஒத்த தெய்வத்தை நினைச்சாலே பாவம் போகுது. எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வங்களும் இருப்பவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்பேற்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைக்கும் போதும் அந்த மந்திரம் சொல்லும் போதும் நம்ம கிட்ட இருக்கிற பாவம் எல்லாம் குறையும். நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன விரும்புகிறோம்? மேலோட்டமா பார்த்தா கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு சொத்து பத்து இருக்கணும், மேலோட்டமா உலகில் தரம் சார்ந்தது விரும்புவாங்க. ஆனா ஆழமா பார்த்தோம்னா இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? நம்ம பணத்துக்கு செலுத்துக்கெல்லாம் விரும்பணும் இல்லை, தப்பு இல்லை. நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோம், அதுவும் தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் எதுக்குமா சொல்லுங்க, சும்மா தெரிஞ்ச சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு? ஆழமா பார்த்தா நம்ம நிம்மதியா வாழ்றது தான் இதெல்லாம். ஆழமா பார்த்தா இதெல்லாம் இருந்தா நான் நிம்மதியா வாழ்றேன். ஆனா நிம்மதிக்கு இதெல்லாம் தேவையும் கிடையாது, ஒழுக்கம் தான் தேவை. அந்த ஒழுக்கம் வரணும்னா மன தூய்மை வரணும். அப்படி மன தூய்மை வருவதற்கு வள்ளல் பெருமானார் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இறைவனிடம் ஆழ்ந்து தன்னுடைய குறையை பிரார்த்தித்து பச்சாதாபப்பட்டு பிரார்த்தனை செய்யுங்கிறார். பச்சாதாபம்னா கண்ணீரோட. அதை பல இடத்துல அது பதிவு பண்றாரு. ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்கு நம்ம வருந்தும் போது நம்ம தூய்மையாயிடும். அந்த தூய்மையான மனதில் இருந்துதான் நிம்மதி ஆனந்தமெல்லாம் பிறக்கும். பெருமானார் சொல்றாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வணைந்து வணைந்து ஏற்றும் நம் பம்மின் உலகை எழுதுகிறது. ஏன்னா இதே இதை அப்ப சுந்தர மாணிவாசகர்களையும் சொல்றாங்க, யானும் போய் என் அன்பும் போய் வினையே அழுதால் பெறலாம் உனையேங்கிறாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா இறைவனை வணங்குவதற்கு ஒரு முறை இருக்குங்கிறாங்க. எப்படின்னா முதல்ல இறைவனுடைய பெருமையை சொல்லி வணங்கணும், நம்முடைய சிறுமையை நினைச்சு அழுகணுங்கிறாங்க. அதான் யானும் போய் என் அன்பும் போய் வினையே அழுதால் பெறலாம் உன்னை. இதை பெருமானார் பல இடத்துல சொன்னார். இது ஒரு பயிற்சி முறை இல்லையா? இறைவனை நினைச்சு நம்ம மனம் உருகி நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு, இறைவா இந்த பாவம் எல்லாம் நம்ம செய்திருக்கிறோமே, நிறைய புறாணம் உங்கட்டமே, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாத தவறு எல்லாமே நம்ம செய்திருக்கோன்னு சொல்லி மனம் வருந்தி திருந்தி அழுதோம்னா இறைவனுடைய அருள் நமக்கு காரியப்படும். அப்படி நம்ம இந்த மகாமந்திரத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை உச்சரிச்சு இறைவன் அழுதாலே மற்றதெல்லாம் தேடி வருகிறார். இதை வள்ளல் பெருமானார் ஒரு பயிற்சியா சொல்றாரு. நிறைய யோகத்தில் இருக்கு, அதெல்லாம் பெருமானார் சொல்லிக்கிறாரு. ஆனால் எளிமையை அடைவதற்கு இது ஒரு பயிற்சியா சொல்றாரு. உட்கார்ந்து இறைவனை நினைச்சு ஊன்றி தன்னுடைய குறையை விசாரித்து இறைவனிடம் பிரார்த்தித்து திருத்துதல் வேண்டும். அப்படி இப்ப நீங்க மனசுல வச்சுக்கோங்க, ஒரு நாளையில ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி, இது யாருக்கும் தெரிய வேண்டாம், அந்த 10 நிமிஷம் ஒதுக்குறது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நம்முடைய குறைகளை மனம் உகந்து அழுதம்னா மனம் தூய்மையாகும். அந்த தூய்மையான மனதிலிருந்து ஆனந்தம் வரும். இல்லைன்னா வேற எந்த வழியுமே ஆனந்தம் வராது. நான் ஆனந்தத்துக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா,
இந்த புண்ணியத்தில் இருந்தோம்னா இது எப்பவுமே நம்மளை காப்பாற்றும், கைவிடாது. எந்த பிறப்பு எடுத்தாலும் நம்ம கூட இந்த நம்ம செய்த சன்மார்க்க புண்ணியம் கண்டிப்பாக கூட வரும். பெருமாள் பல இடத்துல சொல்றாரு, என்ன புண்ணியம் செய்தேனோ புண்ணியத்தால் யான் பெற்ற மருந்துகளை நிறைய இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த புண்ணியம் நம்ம கூட வரும். ஆனா வாழும்பொழுது நம்ம இந்த நிம்மதியை உணர்வுல வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பொய்யா தெரியும். திருமணம் பண்ணோம், பணம் சம்பாதிச்சோம், எல்லாம் திரும்பி பார்க்கும்போது பொய்யா தெரிஞ்சிருச்சுன்னா நான் போய் சொல்லுங்க. நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க, உட்கார்ந்த இடத்துல பென்ஷன் மட்டுமே 1 லட்சம் வாங்குறவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இத்தனை பண்ணுன்னு எனக்கு நிம்மதி வரல. ஏன் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கிட்ட எல்லாமே இருக்கும், அந்த பணத்தை வச்சு 1 கிலோ நிம்மதி வாங்க முடியுமா? அவர்கிட்ட லட்சம் கோடி இருக்கும், 1 கிலோ நிம்மதி மட்டும் வாங்க முடியுமா? வரவே வராது. திருவள்ளுவர் சொல்றாரு, நமக்கு தீங்கு வரக்கூடாது, நன்மை வரணும், நிம்மதி வரணும் அப்படின்னா பிற உயிருக்கு தீங்கு செய்யாது அப்படின்றது. அதுக்குதான் பிரார்த்தனை வைங்க. நம்முடைய தவறை நினைச்சு ஊன்றி விசாரிச்சு பிரார்த்தனை வச்சோம்னா நம்ம படிப்படியாக பிற உயிருக்கு செய்யக்கூடிய தீங்கிலிருந்து விலகி விடுவோம். அதுல இருந்து விலகி பெருமானார் எதுவுமே ஒரு 3 விஷயமாக சொல்றாங்க. பெருமானார் மட்டும் இதை சொல்லல, தமிழ் அறம், சன்மார்க்கம், சித்தர் வரைக்கும், சிவவாக்கியர் வரைக்கும் இந்த விஷயம் தான் சொல்றாரு. ஒரு இடத்துல சிவவாக்கியர் தான் மூச்சு பயிற்சி பண்ணணும், சிவமந்திரத்தை சொல்லணும்னு நினைப்போம். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, 6 நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உறவு செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்க. 6 நாடு ஆனை சேனை கோடி மூச்சு பயிற்சி செய்தாலும் கடைசியில கூட வராது. எது கூட வரும்னா ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம். ஓடின தேடி போய் செய்யறது. உகந்து செய்த தர்மம்னா ஒரு அன்னதானத்துக்காக ஒரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டாங்கன்னா பணம் கொடுத்துருவாரு, பின்னாடி வருத்தப்படுவார். அவங்க வந்து கேட்டாங்க, நான் வந்து ஒரு 1000 ரூபாய் அழுதேன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? கொடுத்தன்னு சொல்ல மாட்டாங்க, அழுதன்னு சொல்லுவாங்க. இதுதான் உகந்து செய்யணும். அந்த தர்மம் செய்துட்டு ஏன் செஞ்சேன்னு வருத்தப்படக்கூடாது. அப்படி உகந்து செய்யற தர்மம் கடைசி வரைக்கும் கூட வரும். இன்னும் சொல்றேன், நான் தர்மம் செய்யறேனே, கெட்டவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா அது தப்பான கணக்கு. அவங்க என்ன பூர்வத்துக்கு புண்ணியம் செஞ்சாங்கன்னு தெரியாது, இப்போ அவங்க இறந்து போறாங்க. இப்ப பணம் கொடுத்து என்ன சாதிக்கலாம்? உண்மைதான். பணம் கொடுத்து எவன் கிட்ட இருந்தோ இறைவன் கிட்ட இருந்தோ பிறவையை மாற்ற முடியுமா? செஞ்ச தப்ப பண்ண முடியுமா? அந்த லஞ்சம் ஈடுபடாது. அப்போ அவங்க அருள் தான் ஈடுபடும். நம்ம பெரிய பெரிய ஆட்கள் பதவி போலம் நாட்டையே கட்டி ஆண்டாங்க, கடைசியில் வீல் சேருக்கு விட்டாங்க. ஒரு மனுஷன் இங்கிலீஷ் சொல்றேங்க, நல்லா இல்லைன்னா அவன் வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்து அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் மனசு எங்க தோணும்? அவங்க கிட்ட இல்லாத விஷயத்தை தான் இயங்கும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு எல்லாமே இருக்கு, மனைவி, மக்கள், பதவி பலம், பணம் பலம் எல்லாம் இருக்குது. அப்படியே கார்ல போயிட்டு இருக்காரு. ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரர் அங்க இருக்காரு. இந்த கோடீஸ்வரனுக்கு முடியே கிடையாது, முடியே இல்லை அவருக்கு. அந்த பிச்சைக்காரன் இதுவரைக்கும் முடிய வச்சு சடை பிடிச்சி போய் நிற்குது. அந்த பிச்சைக்காரனை பார்த்தா அந்த கோடீஸ்வரனுக்கு நேர்மையான பதில் சொல்லணும். என்ன தோணும்? கண்டிப்பா பொறாம வருமா? வரதான். சத்தியமாக ஒரு இதுதான் மனம். இந்த மனித மனமே எப்படி படைச்சுன்னா இல்லாததை நினைச்சுதான் இயங்கும். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதிகள் வந்து முடி இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஜடம். உண்மையான ஆன்மீகம் இருந்தால் தான் இது புரியும். அவன் எப்படி இருந்தாலும் அந்த புறப்பொருளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டான். இது ஆன்மீகம் வந்தால் தான் இது வரும். ஆன்மீகம் வராத வரைக்குமே ஒருத்தருக்கு எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் அவன் இல்லாததை நினைச்சுதான் இயங்குவான். அப்படி இயங்காம ஒரு பூரணமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா ஒழுக்கத்துல வரணும். அந்த ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னா ஆழமாக இருக்கணும். சன்மார்க்க சங்கத்துல நிறைய பேர் வந்துட்டோம், நிறைய முயற்சி பண்றோம், ஆனால் ஞானம் ஏன் கை கூடல அப்படின்னா அதுக்கு காத்திருக்கணும். எல்லாருமே காத்திருக்கணும், எந்த ஜென்மமா இருந்தாலும் காத்திருக்கணும். ஏன்னா 5 தொழில் செய்வது யாருன்னா நம்முடைய வளர்த்துருமாங்க. அந்த 5 தொழிலே அவர் தான் செய்யறாரு. இப்போ நம்ம வந்து இந்த தடவை நம்ம செஞ்சோம், மரணமில்லா பெருவாழ்வு அடையலைன்னா அடுத்து நல்ல பிறவியில தான் நம்ம தூக்கி போடுவாரோட, கெட்ட பிறவியில போட மாட்டாரு. நம்ம பெருமானார ஆழமா பிடிச்சிக்கிட்டா போதும், அவரு ஒவ்வொரு பிறவிதோறும் நம்ம கூட வருவார். அதனால எந்த ஐயமும் நம்ம ஏற்பட வேண்டாம். ஆனால் நிம்மதி ஆனந்தம் வரலைன்னா
வாழக்கூடிய இந்த வாழ்க்கையே பொய்யாயிடும். அப்போ சன்மார்க்கத்துல நம்ம அன்னதானம் செஞ்சுட்டோம், பெருமானார் சொன்ன ஒழுக்கத்துல வந்துட்டோம், அப்புறம் எங்க தவறப்படுறோம்? ஒரு நிம்மதி வரல அப்படின்னா, நான் உணர்ந்த வரைக்கும் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்னதானம் செய்யறாங்க, ஒழுக்கத்துக்கு போகிறாங்க. அது மட்டும் பெருமானார் சொல்ல பயிற்சி எடுக்கணுங்கிறாரு. இதை உரைநடை பகுதியில தெளிவா சொல்றாரு. கடவுள் தான் வராரு, நம்ம ஏன் முயற்சி செய்யணும்னு கேள்வி கேட்பீங்க. நல்லதுதான். கடவுள் வந்து கீழே இருக்கிற பச்சை திரையை மட்டும்தான் நீக்கி தருவாரு, மற்ற திரையெல்லாம் நீக்க மாட்டாரு. முயற்சி செய்துதான் மேலேற வேண்டும். அப்போ பெருமானார் சொன்ன ஒழுக்கமெல்லாம் இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல அமிர்த காற்றை சுவாசிக்கணும். அது சித்தர்கள் தான் ஞான அடையிட்டு அந்த காற்றை உதவிச்சு சித்தர்களுடைய சித்த நிலையிலும் அந்த காற்றை சுவாசிக்கும் போது தான் ஏற்படும். அப்படி காலையிலிருந்து பெருமானார் சொன்ன பயிற்சியை நம்ம எடுக்கணும். சிவ சிந்தனையில் இருக்கணும், அமிர்த காற்றை சுவாசிக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உட்கார்ந்து பெருமானாரை நினைச்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கவிங்கிற அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யணும். சிவ சிந்தனைங்கிறார் பெருமானார். சிவ தியானத்துல நம்ம இருந்தோம்னா வெளியே எவ்வளவு துக்கமான சூழ்நிலை நடந்தாலும் உள்ள ஒரு ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய சன்மார்க்க பயிற்சி இனிக்கும், அந்த பயணமும் இனிக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு சலிப்பு வரும், ஒரு விரக்தி வரும், பெருமானார் ஒரு நம்பிக்கையாற்று போயிடும். இது வந்து பெருமானார் இதுல மட்டும் நான் சொல்லல, எல்லா இதுலையும் இது நடக்குது. காரணம் என்னன்னா அந்த பயிற்சியை யாரும் எடுக்கிறது இல்லை. அதுவும் பெருமானார் சொன்ன பயிற்சி ஒவ்வொன்றுமே எத்தனையோ பயிற்சிகளை நான் பெருமானாருடைய வழிக்கு வரக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருக்கோம். அதுக்கெல்லாம் அனுபவம் கொஞ்சம் வரும் போயிடும். பெருமானார் சொன்ன பயிற்சி மட்டும் செய்தோம்னா வர கொஞ்சம் தாமதமாகும், அது உண்மைதான். ஆனால் ஒரு அனுபவம் ஏற்படுச்சுன்னா அது நம்மளை விட்டு போகாது. இன்னும் நம்ம அடுத்த பிறவி எடுப்பது விட்டல்ல இருந்து தான் தொடரணும். ஏன் ஒருத்தர் வந்து 60 வயதாகியும் 70 வயதாகியும் ஆன்மீகத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. சிலர் 20 வயதுல இருந்து ஆன்மீகத்துக்கு வராங்கன்னா இந்த முடிச்சதோட இதுல இருந்து தான் தொடங்குது. இப்ப நம்ம வந்து சன்மார்க்கத்தை பிடிச்சிருக்கோம். அதுல ஐயா சொன்ன மாதிரியே ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் சன்மார்க்க சங்கத்தையே சார்பி. அப்படி இந்த சன்மார்க்க கொள்கையே இருக்கணும். அதற்கு முக்கியமான விஷயம் வந்து பெருமானார் சொன்ன ஒரு பயிற்சி. தன் குறைகளை ஊன்றி விசாரித்து இரவிட பச்சாபத்தாகப்பட்டு தினமும் 10 நிமிஷம் அடுக்குறாரு. அப்படி கண்ணீர் வடிக்க வடிக்க அந்த கண்ணீரோட நம்ம செஞ்ச பாவமும் சேர்ந்து காத்து போயிடும். இதை வந்து நிறைய பேர் இல்லத்தில் இருக்கிறவங்களும் வந்திருக்கீங்க. இல்லத்தில் இருக்கிறவங்களும் இதை கேட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் தண்ணீர் உட்கார்ந்து தினமும் அதை பயிற்சி பண்ணி இரவிட பிரார்த்தனை பண்ணி அழுகணும். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு தியான பயிற்சி இவ்வளவு தீவிரமா இருக்கவங்களே நாளைக்கு தொடர்ந்து செய்ய முடியல. என்னன்னா அந்த புண்ணியம் இல்லாத போது இந்த கர்மா வந்து அது தடப்பட்டு மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செய்யணும். இதை பெருமானார் ஏற்றிருக்கிறார். தூக்கமும் சோம்பலமும் துயரும் வளைத்தனை பிடித்த நியாயமாங்கிறார். அந்த இறைவனை நினைப்பது இதெல்லாம் வரும்னு எழுதியிருக்கிறார். வந்து நம்மளை அழுக்குன்னு எழுதுறார். அதனால் பல கால் இதுல பயின்று பயின்று பழகி பழகி நிற்கணுங்கிறார். ஒரு வாரம் கடைபிடிச்சிருப்போம், மறுபடியும் தவறே இருக்கும், மறுபடியும் கடைபிடிக்கிறார். இப்படி தொடர்ந்து பயில இந்த பழக்கம் வந்து நம்ம கூட வாசனையா மாறிடும். ஏன் இந்த பழக்கம் வாசனையா மாறுது அப்படின்னா, இதே மாதிரிதான் தீய பழக்க வழக்கங்களை நம்ம பழகி பழகி வந்து அது நமக்கு வாசனையா மாறிடுச்சு. அப்போ எந்த பிறப்பு எடுத்தாலும் இந்த தீய பழக்க வழக்கம் நம்ம கூட வரும். இது அழகா பெருமானார் சொல்றாரு. தவறு செய்யறவங்க வந்து ஒரு நண்பர்களா சேர்ந்து இருக்காங்க. இவரே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப இந்த தவறு செஞ்சவங்க அந்த வீட்டை தேடி வருவாருங்க. அதே மாதிரி நம்ம இந்த பிறவியில நல்லது பழகாம கெட்டதை பழகிட்டே வந்தோம்னா இந்த பழக்கம் தான் அடுத்த ஜென்மமும் நம்ம கூட வரும். அப்போ இந்த பிறவியிலே நம்ம நல்லதை பழகி பழகி வந்தோம்னா இது அடுத்த பிறவியில நம்ம கூட வந்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையடை செய்யும், நிம்மதி வரும். அதனால வாழும் போதே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதீங்க. ஐயா இவங்க நல்லா இருக்காங்க, தப்பு செய்யறவங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தப்பு செய்யற யாருமே நல்லா இருந்ததே கிடையாது. பணம் காசு வர மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய உடம்பு நோய் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். நியாயமாக ஒழுக்கமாக இருப்பவர்கள் மட்டும்தான் நிம்மதி அடைய முடியும். வேற யாராலும் அடைய முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே அந்த ஒழுக்கத்துக்கு வந்து அந்த நிம்மதி அடையும். அதுல எளிமையா நான் சொன்னது ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தினமும் நம்முடைய குறைகளை ஊன்றி விசாரித்து, இந்த பெருமானார் சொல்றாரு, இப்படி நம்ம குறைகளை நினைச்சு ஊன்றி விசாரிச்சு அழுக அழுக சன்மார்க்கத்துடைய நம்முடைய நிலை வந்து உயர்ந்து உயர்ந்து வரும். அகத்து நிலை
வெளியே நம்ம பார்க்க வேண்டாம், உள்ளுக்குள்ள நம்ம மிகப்பெரிய நிலைக்கு உயர்ந்து உயர்ந்து வருவோம். அது செய்து முடிச்சுட்டு இந்த 3 விஷயத்துல ஆழமா செய்யணும். இது தெரிஞ்ச விஷயம் தானே, உயிரை கொல்லக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, 100 ரூபாய் சம்பாதிச்சா 25 ரூபாய் தர்மம் செய்யணும், கடவுளை ஆழமா நினைக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பார்த்தா இதை நம்ம ஆழமாக செய்யல. இதை நம்ம ஆழமாக செய்யல. பெருமானார் சொல்றாரு, நிற்கும் போது நடக்கும் போது தயாவனா பார்க்க சொல்றாரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம பயிற்சி பண்ணாலே மனம் நெகிழுது இல்லையா? இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தியானத்திலையுமே நம்ம செஞ்சு பார்க்கும்போது அனுபவத்துக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. பெருமானார் சொன்ன அந்த தயவுல ஒரு மணி நேரம் நம்ம இருக்கணும். சும்மா ஒரு கருணையை ஒரு ஆன்மாவை பார்க்கறது, ஒரு இறக்கத்தோட பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து சன்மார்க்க பெரியவங்களை கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் கண்ணீர் வருதுன்னா அவங்களுக்குள்ள அந்த தயவு இருக்கு. அந்த தயவு இருக்கும்போது உள்ள நிகழ்ச்சி ஏற்படுது. அந்த நிகழ்ச்சினால தான் அந்த கண்ணீரே வருது. அப்படி இந்த தயவை பின்பற்றும் போது நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். எல்லா நன்மையும் கிடைக்குங்களா? இப்போ இதுல ஒரு சின்னதா ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்லை. இதுல மாமிசம் உண்பவர்கள் இருந்தா கொஞ்சம் கை கொடுங்க. யாராவது ஒண்ணு எதாவது இல்லை, கை கொடுக்கலாம். இல்ல மாமிசம் சாப்பிட்றவங்க இருந்தா கை கொடுங்க. அது நமக்கு தெரியுதுங்கய்யா. சரி, சாப்பிடாதவங்க தான் கை கொடுங்க. இப்போ சாப்பிட்றவங்க கொஞ்சம் கை கொடுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கதான் கேட்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இங்க ஒரு அன்னதானம் செய்யணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், அசைவம் சாப்பிடுறவர்களை குற்றப்படுத்துவதற்காக சத்தியமாக இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமானார் சொல்லல. வள்ளல் பெருமானார் எல்லாரையும் சகோதர பார்த்து தான் கூப்பிடுறாரு. இன்னைக்கு நான் ஒரு அன்னதானம் நம்ம செய்யறோம்னா அதை விளைவிச்சு கொடுக்குற விவசாயி யாரு? சரி சாப்பிட்றவங்க தான். அவங்க இல்லைன்னா நம்மளால அன்னதானமே செய்ய முடியாது. பெருமானார் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சகோதரர்கள், எதனால சைவத்துக்கு வரணும்னு சொல்லி பெருமானார் மட்டும் இல்ல, சித்தர்கள்லாம் சொன்னதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு சித்தர் சொல்றாரு, ஒரு பாட்டு மூலமா சொல்றாரு, துக்கத்துள் தூங்கி துறவிக்கண் சேர்ந்திலன் மக்கள் பிணத்த சுடுகாடு தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காலே புலங்கட்ட புல்லறிவாளர் பயிருங்கிறார். இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதன் இறந்தால் அவனை பொணம்னு சொல்லி அவனை புதைக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சுடுகாடு. ஆடு மாடு கோழி அதுவே இறந்தாலும் போனதான், நம்ம அதை கொண்டாலும் போனதான். ஆனா அதை என்ன பண்றோம்னா, சுடுகாட்டில் புதைக்காம சமைச்சு சாப்பிட்டு வயிற்றுல புதைக்கிறோம். நம்ம வயிறு என்ன சுடுகாடான்னு நினைக்கிறேன் கேட்கிறாரு. அதுக்கும் மேல ஒரு கருணை கூர்ந்து சொல்றேன், பெத்த தாய்ப்பால் கூட நமக்கு ஒரு 3 வருஷம் தாங்க. நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு யார் பால் கொடுக்குறாங்கன்னா, ஆடு மாடு எருமை ஒட்டகம். இன்னும் வடநாட்டில் பார்த்தா எருமை பால் ரொம்ப அதிகமாக இருக்கும். வர எல்லா பிஸ்கட்லையும் எருமை பால் கலந்துருக்கு. எந்தெந்த உயிர்கிட்ட இருந்து நம்ம பால் குடிக்கிறோமோ அந்த உயிரெல்லாம் நமக்கு தாய்க்கு சமம் இல்லையா? ஆனா தாயா பார்க்க வேண்டிய ஒரு உயிரை நம்ம உணவா பார்க்கணும். அதோட மடியவே அறுத்து சாப்பிட முடியாது. இந்த கொடுமையை உணர்ந்து நம்ம இருந்து விடுபடணும். அப்புறம் எப்படி துன்பங்கள் வருதுன்னு சித்தர்களும் முனிவர்களும் எல்லாரும் சொல்றாங்கன்னா, ஒரு ஆடோ மாடோ பூமியில ஒரு 10 ஆண்டுகள் வாழணும்னு வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் அதை வெட்டி சாப்பிட்டா 8 ஆண்டுகள் அதை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் யாருக்கு வரும்? வெற்ற நமக்கு, பரிமாறவங்க, சமைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் அது துன்பத்தை கொடுக்குங்கிறாங்க. ஐயா, மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா, இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த வித்தியாசம் இல்லை. எப்படின்னா, ஆடு மாடு புள்ள குட்டி பெற்றுக்குது, சாப்பிடுறது, சாகுது. மனிதன் என்ன செய்யறான்? புள்ள குட்டி பெற்றான், சாப்பிடறான், சாகுறான். அப்ப என்ன வித்தியாசம்னா, கடவுளை அடையக்கூடிய பகுத்தறிவு தான் வித்தியாசம். யார் ஒருவர் கடவுளை அடையக்கூடிய அந்த வழியில் இருக்காங்களோ அவங்க தான் விலங்கிலிருந்து மாறுபட்டு வர்றாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது ஆடு மாடு கோழி சாக போகும்போது எல்லா உணர்வு இருக்கு, அதுக்கும் ருசி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை இன்னும் எனக்கு கொஞ்சம் ஆழப்படுத்தி கடவுள் காட்டினாரு. ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் பழங்கள் கொடுத்தாங்க. மாடு இருந்துச்சு, வண்டி மாடு கட்டி எடுத்துட்டு போனாங்க. இத்தனை பழம் இருக்கு, கொஞ்சம் பழத்தை அந்த மாட்டுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்து போய் மாட்டு கொடுக்குறேன். அந்த மாட்டு ஓட்டிட்டு இருப்பார் பாருங்க, அந்த பழத்தை வருது. ஐயா, ஒரு பழத்துக்கு மேலே நிறுத்திக்கோங்க, இது தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இது பழக்கமாக மாறிடும், அடுத்து இது புதுச்சா கொடுத்தாதான் அது வேலை செய்யுங்க, அது ருசி கண்டுறேன் பாருங்க. அந்த பழத்தை கூடி கொடுக்காம அந்த மாடு வண்டி இருக்கேன். எனக்கு அப்பதான் தெரியும், தப்பு சொல்லல.
ஆனா அதுக்கும் அந்த ருசி இருக்குது பாருங்க. இவ்வளவு உணவு இருக்கிற அந்த ஆடு மாடு இறக்கும் போது உயிர் பயத்துல அது கண்ணீர் வடிக்கும். வளர்க்கணும்னு சொல்லும்போது அந்த கருணையோட அது அழுகும் போது அந்த சாபங்கள் பெற்றவங்க சமைக்கிறவங்க எல்லாருமே அது. அது மட்டும் இல்லாம விஞ்ஞான ரீதியா அவங்க சொல்றாங்க, இப்போ உயிர் பயம் அதிகமா வரும்போது இந்த மரண பயம், கவலை, ஆசைகள் இது எல்லாமே சேரும்போது உள்ள அந்த ஆடு மாடு கோழிக்கு உள்ள ஒரு அமிலம் சொல்லணுமாமா. அந்த அமிலம் வந்து எல்லா செல்களிலும் போய் பதிவாயிருக்குமாமா. அதை வெட்டி அதை சாப்பிடும் போது இந்த மரண பயத்துக்கு எல்லாம் நமக்குள்ள பாயுன்னு விஞ்ஞானத்துல சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த புராணமும் நமக்கு வேண்டாம் இல்லையா? அதை விட சுவையான உணவு நிறைய இருக்கு. அப்போ இந்த சைவம் தான் உண்மையிலே புலாவுக்கே சுவை. எப்படின்னு சொல்லுங்க, ஒரு இயற்கையிலேயே ஒரு உணவுப் பொருள் சுவையாக இருந்தா அதை பச்சையா சாப்பிடலாம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பச்சையா சாப்பிடலாம். ஆனா மாமிசத்தை பச்சையா சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா உள்ளிருந்து நமக்கு கொண்டாடிட்டு வாந்தி கூட வந்துடும். அப்போ அதை அவிச்சு மேல கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. அப்போ இந்த மாமிச உணவுக்கு சுவை எங்க வருதுன்னா இயற்கை உணவாகிய பட்டை, கிராம்பு, எண்ணெய் இதுதான் அதை சுவைப்படுத்துது. அப்போ உண்மையான சுவை எதுனா சைவத்தின் சுவை தான் உண்மையான சுவை இல்லையா? ஏன் இன்னொன்று, ஒரு உணவுப் பொருள் ஆரோக்கியமா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நோய் வர வரைக்குமே இது சத்துன்னு சொல்லி அசைவத்தை சாப்பிட சொல்றாங்க. ஏதாவது ஒரு நோய் வந்த உடனே அசைவத்தை சாப்பிடாதீங்க, அது நெஞ்சடைச்சுக்கோ, கொலஸ்ட்ரால் சாப்பிடாதீங்க. நம்ம பாருங்க, சாப்பிட வச்சு நோய் வர வச்சு அப்புறம் அதை சாப்பிடாதீங்க. எப்பவுமே ஆரோக்கியமானது சத்து நிறைந்தது எதுனா சைவ உணவு. இந்த சைவ உணவுக்கு நம்ம வந்தாலே நான் முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா மன நிம்மதி தன்னால செய்வீங்க. ஏன்னா அந்த உயிர்கள் வரக்கூடிய சாபம் எல்லாம் குறைய நம்ம நிம்மதியா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்ப மலைக்கு போகும்போது யாரும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அந்த 3 நாள் மனசுக்கு எப்படி இருக்கு? அந்த 3 நாளோ சிலர் 12 நாள், சிலர் 48 நாள் இருக்கிறாங்க. அந்த நாள்ல காலையில எந்திரிச்சு குளிச்சு அந்த சைவ விரதத்துல இருக்கும்போது அந்த நிம்மதி வருது. அதுக்குதான் ஐயப்பன் தத்துவமே, அதுக்குதான் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம அந்த சைவ நிலைக்கு வரும்போது ஆனந்தம், அமைதி, அருள் இதெல்லாம் வருகையா. அப்புறம் நான் நிறைய ஏதோ இந்த சித்தருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது பிற மதங்களிலும் என்ன சொல்றாங்கன்னா, இரக்கம் உள்ளவன் பாக்கியவான். நமக்கு கடவுளுடைய அருள் வருவது எப்படி தெரியும்னா உள்ள நம்ம இரக்கமா மாறுவோம். இரக்கம் அதிகரிக்க அதிகரிக்கதான் கடவுள் அருள் நமக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அதனுடைய முதல் வெளிப்பாடு தான் மாமிசம் உண்ணாமல் இருப்பது. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, தன் நூன் பெருக்கற்கு தான் பெரிதும் நோன்பான் எங்கனம் ஆளும் அருள் கேட்கிறார். இந்த உடம்பை வளர்ப்பதற்கு பிரிதொரு உடம்பை உண்பவனுக்கு அருள் எப்படி கிடைக்கும் கேட்கிறார். அதே மாதிரியே பெருமானார் நல்லா சிந்திச்சு சொல்றாரு, ஒருவருக்கு அருள் கிடைக்கும் போது அவங்க கருணையா மாறுறாங்க. அப்ப கருணையாவே மாறணும். அந்த கருணையை தான் நமக்கு பயிற்சியாவே பெருமானார் எடுத்து கொடுத்தாரு. அதுக்குதான் இந்த 3 விஷயம். ஒண்ணு, எந்த உயிரையும் கொள்ளாமலும் மாமிசம் உண்ணாமலும் இருக்கணும். 100 ரூபாய் சம்பாதிச்சு 25 ரூபாய் அன்னதானம் செய்யணும். கடவுளை ஆழமா நினைக்கணும். இப்ப மாமிசத்தை நம்ம பார்க்கணும். அன்னதானம் செய்ய செய்ய அன்பு வருகிறார். அந்த அன்னதானத்தோட சிறப்பை சொல்றதுக்கு ஒரு 2-3 உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன், அதே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கு. ஒருத்தருக்கு முக்தி அடையணும், ஒருத்தருக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழணும், ஒருத்தருக்கு பணம் காசு வேணும், பதவி வேணும். இப்படி உலகத்துக்கு எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் உள்ள எல்லாருக்கும் ஒரு 10 நாள் கட்டி போடுங்க. 10 நாள் கழிச்சு அவங்களுக்கு தேவையான பணம், காரு, பங்களா எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைங்க. இந்த பக்கம் 4 இட்லி வைங்க. ஏதாவது ஒன்று கொடுத்து சொன்னா இதுலயே அன்னதானத்துடைய சிறப்பு தெரியுதா பார்த்தீங்கன்னா? இது உதாரணத்துக்கு மட்டும் சொல்ல, உண்மை நிகழ்வுக்கு நான் சொல்றேன். சென்னையில மழை வெள்ளம் வந்தது, கேரளாவில் மழை வெள்ளம் வந்தது. இன்னும் போர்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா மக்களும் எதுக்காக கையெழுறாங்க? உணவுக்காக தான் உடைய, வேறு எந்த விஷயமும் செய்யல. ஏன்னா பணம் காசெல்லாம் பேங்க்ல இருக்கு, சாப்பாடு இல்லைன்னா ஏன்? இதை சிந்திச்சு பார்த்தோமா? எதனால உணவுக்காக கையெழுறாங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க.
நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. எதனால உணவுக்காக கையெழுறாங்க? அது மேலோட்டமா இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையிலும் வள்ளல் பெருமானாரும் ஒன்று தெளிவா சொல்றாங்க. பசிப்பிடிங்கிறது வார்த்தை, அதை தாண்டி ஒன்று சொல்றாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். ஒருத்தருக்கு 5 மணி நேரத்துக்கு உயிரா இருக்கிறது கொடுக்கக்கூடிய சாப்பாடு தான். அவங்க உணவுக்காக கையேந்தல, ஆண்டு பகல் உயிருக்காக கையேந்துறாங்க. இதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். வள்ளல் பெருமானார் சொல்றாரு, இந்த தேகத்துல ஆன்மா குடியிருக்கணும்னா அதுக்கு வாடகையாக உணவு தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட அதாவது பசி இல்லை, ஆனா அவருக்கு நம்ம உணவு கொடுத்து அனுப்பணும்னா அந்த உணவு அவருக்கு 5 மணி நேரம் உயிராக மாறும். அப்பேற்பட்ட அந்த பெரும்பணி தான் அன்னதான பெரும்பணி. இதை செய்ய செய்ய எல்லா நிம்மதியும் எல்லா ஆனந்தமும் செல்வமும் நமக்கு பெறும். சைவமாக இருந்து இது செஞ்சாலும் அருளுக்கும் இதுதான் காரணம். அந்த அருளுக்கு வரணும்னா செய்யக்கூடிய இந்த பணியை தயவுடன் பெருமானார் சொன்னார். அந்த கருணையை பாவிச்சு பாவிச்சு 1 மணி நேரமாவது நம்ம கருணையாக இருக்க போகணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த பழக்கம் நமக்கு கூடவே மாறி கருணையாக நம்ம மாறிடும். ஒரு இடத்துல பெருமானார் சொல்றாரு, பாவனை செய்யுங்கள். ஏன் பாவனை செய்யணும்னா பாவனையா நினைக்கிறது. பொய் பாவனை மெய் பாவனையாக மாறுகிறது. ஃபர்ஸ்ட் பொய்யை நினைச்சா கூட செய்ய செய்ய அது மெய்யாக மாறும். மூன்றாவது கடவுளை ஆழமா நினைக்கணும். கடவுளை ஆழமா நினைச்சோம்னா நமக்கு எல்லா நன்மையும் வரும். மகாமந்திரம் சொல்லி கடவுளை நினைக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் தனியா போய் உட்கார்ந்து கடவுளை நினைச்சு அழுது, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நினைச்சு அழுது விண்ணப்பிச்சோம்னா கடவுள் பச்சாதாபப்பட்டு நமக்கு அருள் பாலிப்பாரு. அருள் பாலிக்கும் போது மட்டும்தான் நம்மளால சைவத்துக்கு எல்லாத்துக்குமே வரும். நம்ம நினைச்சிருப்போம் நம்ம முயற்சினால சைவத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. நம்ம செஞ்ச ஏதோ ஒரு நன்மைக்கும் ஒரு பக்திக்கும் கடவுள் நம்மளை எடுத்துட்டு வந்திருக்கிறார். இல்லைன்னா நம்மளும் பழக்க வழக்கத்துல இதைத்தான் பழகிட்டு இருக்கிறோம். இந்த 3 விஷயம் தாங்க. இதுக்கு பேர் தாங்க ஆழமான செய்வதாங்க. ஒண்ணு, எந்த உயிரையும் கொள்ளாதீங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க. 100 ரூபாய் சம்பாதிச்சா 25 ரூபாய் அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்ய செய்ய அந்த 100 ரூபாய் நமக்கு 1000 ரூபாயாக திருப்பி வரும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் பிறருக்கு அன்னதானம் செய்யறோம்னு. இது செய்யவே முடியாது. நம்ம உயிருக்கு தான் நம்ம அன்னதானம் செஞ்சுக்கணும். எல்லாமே நமக்கு தான் திருப்பி ஆன்ம லாபமாக மாறி நம்முடைய ஆன்மாவை உயர்ந்த நிலைக்கு ஏற்றும். அப்படின்னு சொல்லி இந்த சத்சங்கத்தை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். இதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு இரவனுடைய ஒரு பக்திக்காக ஒரு பாடல் மட்டும் பாடணுமா? நான் சொல்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போகும். எப்பவுமே இரவனுடைய நாமத்தை சொல்றதுக்கு வெக்க கூச்சம் பார்க்க கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு வெக்க கூச்சம் பார்க்கறது இல்லை. ஆனால் இரவனுடைய நாமத்தை சொல்லும்போது மட்டும் வார்த்தைகள் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லுவோமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி